Hi viewers, welcome to Veda Chemistry channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 CBSE as well as metric அதுல இருக்கக்கூடிய aldehyde ketones and carboxylic acid அந்த சாப்டர்ல aldol condensation process அதனுடைய மெக்கானிசமும் பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இதுவரை உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சரிங்களா? ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினா aldol condensation reaction அப்புறம் அதோட மெக்கானிசம் உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா தமிழ்ல நீங்க பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட். What is meant by aldol condensation reaction or what is meant by aldol reaction? Aldol reaction அப்படிங்கிறது வேற, aldol condensation reaction அப்படிங்கிறது வேற. சரிங்களா? First of all, what is meant by condensation reaction? Condensation process அப்படினா என்ன சொல்லுங்க தெரியும். சரிங்களா? Condensation reaction அப்படினா என்ன அப்படினா combination of two identical molecules அப்படினா ரெண்டு ஐடென்டிக்கல் ஒரே மாதிரியான molecules ஒரே மாதிரியான molecules கம்பைன் ஆகுது இல்லையா, கம்பைன் ஆகுற ரெண்டோட ஒண்ணோட ஒண்ணு ரியாக்ஷன் பண்ணுது இல்லையா, அந்த ரியாக்ஷன் பேர் தான் நம்ம ஷார்ட்டா கண்டென்சேஷன் process னு சொல்லுவோம். சரிங்களா? கண்டென்சேஷன் process நடக்கிறப்ப கண்டிப்பா வாட்டர் மாலிக்யூல் அதுல இருந்து வெளியில போகும். ஓகேவா? இப்போ aldol கண்டென்சேஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா two aldehyde ரெண்டு aldehyde நம்ம எடுத்துறோம். சரிங்களா? அந்த aldehydeல at least it must be there one alpha hydrogen. நம்ம எடுத்துக்கூடிய ஆல்டிஹைட்ல அட்லீஸ்ட் ஒரு கார்பன்ல ஒரு ஆல்பா கார்பன்லயாவது ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஆல்பா ஹைட்ரஜன் அப்படினா என்னன்னு சொல்லி தெரியும் இல்லையா? இது ஃபங்க்ஷனல் குரூப் CHO ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப், இதுல CHO ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப். அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல பக்கத்துல ஃபங்க்ஷனல் குரூப்போட அடுத்து இருக்கக்கூடிய கார்பன் நல்லா என்ன சொல்லி சொல்லுவோம் அப்படினா ஆல்பா கார்பன். இதுல இது ஆல்பா கார்பன். ஏன்னா ரெண்டுமே நான் ஆல்டிஹைட் எடுத்திருக்கேன். சரிங்களா? என்ன ஆல்டிஹைட் சொல்லிட்டு பார்த்தா அப்படினா CH3 CHO எத்தனைல் எடுத்திருக்கேன், இங்கே எத்தனைல் ரெண்டு ஆல்டிஹைட் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு ஆல்டிஹைட் என்ன ஆகுதுன்னா செல்ஃப் கண்டென்சேஷன் process நடக்கும். இது ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு ரியாக்ஷன் பண்ணி செல்ஃப் கண்டென்சேஷன் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைட் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா ஆல்டால். சரிங்களா? இந்த ஆல்டால் டீஹைட்ரேஷன் process ஆகி நடந்து அந்த டீஹைட்ரேஷன் processல இருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் வெளியில போகும். வெளியில போனதுக்கு அப்புறமா நமக்கு ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா ஆல்டால் கண்டென்சேஷன் process னு சொல்லி சொல்றோம். இது ஆல்டால் ப்ராடக்ட், இது ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட். சரிங்களா? ஓகே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன்ல மேபி ரெண்டு சப்ஸ்டன்ஸும் ஐடென்டிக்கல் சப்ஸ்டன்ஸும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ், ரெண்டுமே ஆல்டிஹைடும் நீங்க எடுக்கலாம், இல்ல ரெண்டுமே கீட்டோன் கூட எடுக்கலாம், இல்ல ஒரு ஆல்டிஹைட் ஒரு கீட்டோன் எடுத்து அப்படின்னா அப்ப நம்ம என்ன சொல்லிருக்கோம் கிராஸ் ஆல்டால்ல வந்துரும். சரிங்களா? இல்ல ரெண்டு ஆல்டிஹைடும் ஒரே மாதிரி இல்லாம வெவ்வேறு ஆல்டிஹைட் எடுத்தாலும் நம்ம கிராஸ் ஆல்டால்ல வந்துரும். சரிங்களா? இப்போ நம்ம ஆல்டால் தான் பார்க்க போறோம். ஆல்டால் ரியாக்ஷன் படி இன்னொரு தடவை சொல்றேன். Two identical molecules when it undergoes self condensation it will give beta hydroxy. இது alpha carbon, இது beta carbon, beta hydroxy aldehyde, that is called aldol reaction. சரிங்களா? இந்த aldol ப்ராடக்ட்ல இருந்து when it will be undergoes dehydration process it will give alpha beta unsaturated aldehyde, that is called aldol condensation. சரிங்களா? இப்போ உங்களுக்கு aldol reaction அப்படினா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் பார்க்க போறோம். சரிங்களா? எப்படி இந்த மெக்கானிசம் வருது அப்படினா மெக்கானிசம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வினை வழிமுறைன்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். இந்த ரியாக்ஷன் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சரியா? ஓகே. இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது கண்டிப்பா நமக்கு ஒரு கேட்டலிஸ்ட் எடுத்துக்கணும். அந்த கேட்டலிஸ்ட் என்னவா இருக்கணும் அப்படினா ஒரு அல்கலியா இருக்கணும். டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்திருக்கேன். சரிங்களா? அந்த கேட்டலிஸ்ட் இருக்கும்போது தான் இந்த செல்ஃப் கண்டென்சேஷன் process நடக்கும். கண்டிப்பா கேட்டலிஸ்ட் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படினா OH- இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு அயனைசேஷன் ஆகும்போது Na+OH- னு இருக்கு. OH- ஹைட்ராக்சைடு அயன் OH- எடுத்திருக்கேன். இங்க ஒரே ஒரு ஆல்டிஹைட் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த ஆல்டிஹைட்ல இது ஆல்பா கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. இது ஆல்பா ஹைட்ரஜன். சரி, இந்த ஆல்பா கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் என்ன அப்படினா இந்த கார்பன் இங்க இருக்கு, இந்த பாண்ட் இது என்ன பண்ணிரும் கார்பன் வந்து ஹைட்ரஜனோட மோர் எலக்ட்ரான் இருக்கு. சோ இது எலக்ட்ரானை என்ன பண்ணினா டுவர்ட்ஸ் இன்சைட் இழுத்துக்கும். எடுத்த உடனே இந்த ஹைட்ரஜன் பாசிட்டிவ் சார்ஜ்டா மாறிடும். சரியா? இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ட் அயான் இந்த நெகட்டிவ் சார்ஜ்ட் அயான் ரெண்டும் சேர்ந்து நமக்கு -H2O ஒரு வாட்டர் மாலிக்யூலா வெளியில போயிடும்.
வெளியே போனதுக்கு அப்புறமே இந்த ஆல்பா கார்பன் நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். ஏன் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, இந்த எலக்ட்ரான்ஸ் அதிகமா வச்சிருக்கு, சோ மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, சோ நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் அயனா கிடைச்சிருக்கு, which is known as கார்பன் அயன். அயனா மாறி இருக்கு, அதான் கார்பன் அயனா மாறிடுச்சு. ஓகேவா? இந்த கார்பன் அயன் இந்த மாலிகுல் ஸ்டெபிலைஸ் ஆகும். எப்படி ஸ்டேபிளா மாறும் அப்படின்னா இந்த கார்பன் இருக்கு இல்லையா, இந்த கார்பன் இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க. இதுல ஆக்சிஜன் இஸ் a more electro negative charged element, more electro character அதிகம். அப்ப என்ன பண்ணும், இந்த பை பாண்ட் சிக்மா பாண்ட்ல இருக்கக்கூடிய பை பாண்ட் எலக்ட்ரான்ஸ் இட்ஸ் புல்லிங் டுவர்ட்ஸ் இட்செல்ஃப். அது அந்த பக்கமா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆக்சிஜனை இழுத்துக்கும். சரிங்களா? இழுத்த உடனே ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆக்சிஜன் என்ன பண்ணுது அப்படின்னா கார்பன்ல இருந்து இந்த பை பாண்ட் எலக்ட்ரான் பை எலக்ட்ரான்ஸ் நம்ம பக்கமா இழுத்துரும். இழுச்சு அப்படின்னா இந்த சைடு ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகும். சோ ஆட்டோமேட்டிக்கலா அந்த கார்பனுக்கு லெஸ் எலக்ட்ரிவ் சார்ஜ், எலக்ட்ரோ நெகட்டிவ் கேரக்டர் கம்மியாகும். அப்படின்னா எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியா இருக்கு இந்த கார்பன்ல, இந்த கார்பனுக்கு அதிகமா இருக்கு. சோ பிளஸும் மைனஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் ஷேர் பண்ணிச்சுன்னா இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இதான் ரெசனன்ஸ் ஃபார்ம் சொல்லி சொல்றோம். ரெசனன்ஸ் ஃபார்ம் ஆகுது எதுக்காக ஆகுது அப்படின்னா இந்த கார்பன் அயன் வந்து ஸ்டெபிலைஸா மாறுறதுக்காக. ஓகே, ஆட்டோமேட்டிக்கா வாட்டர் வெளியில போயிடும். அந்த வெளியில போறதா இங்க -H2 சொல்லி போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்குது அப்படின்னா இந்த கார்பன் அயன் இருக்கு, அந்த கார்பன் அயன் இட் இஸ் ரியாக்டிங் வித் another carbonyl compound. இங்க பாருங்க கார்பன் அயன் another carbonyl compound, இன்னொரு ஆல்டிஹைட் எடுத்துட்டேன். இந்த ஆல்டிஹைட் கூட இப்போ இது ரியாக்ஷன் பண்ணும். இதுல இந்த கார்பன் ஆக்சிஜன் இருக்கு, இதுல ஆக்சிஜன் இஸ் a more electro negative charge. சோ இந்த பை பாண்ட் எலக்ட்ரான் தன்னை நோக்கி இழுத்துக்கும். இழுச்சு அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ், ஆட்டோமேட்டிக்கா இந்த கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. சரிங்களா? சோ லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ். நம்ம கார்பன் அயன்ல அயன் வந்து நெகட்டிவ் சார்ஜ் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரானை இந்த கார்பன் கூட ஷேர் பண்ணிக்கும். ஷேர் பண்ணிச்சுனா இந்த பாண்ட் உருவாகுது, நமக்கு இந்த காம்பவுண்ட் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஓகே, இது செகண்ட் ஸ்டெப் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுது அப்படின்னா OH minus ion is abstract the H plus ion from the carbonyl compound. ஒரு கார்பனைல் காம்பவுண்ட்ல இருந்து OH மைனஸ் ஒரு ஹைட்ரஜனை தன்னை நோக்கி இழுத்துட்டு ஒரு வாட்டர் மாலிக்யூல் வெளியில போகுது. வெளியில போட்டு ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் அயன், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்ல அந்த கார்பன் அயன் இஸ் அட்டாச்ட் வித் another carbonyl compound. அது கூட ரியாக்ஷன் பண்ணி ஒரு காம்பவுண்ட் கிடைச்சிருக்கு. அந்த காம்பவுண்ட் நெக்ஸ்ட் இதுல என்ன பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இட் இஸ் இங்க பாருங்க நெகட்டிவ் சார்ஜ் OH மைனஸ் இருக்கு. இது எது கூட ரியாக்ஷன் பண்ணுதுன்னா ரியாக்டிங் வித் வாட்டர் மாலிக்யூல். வாட்டர் மாலிக்யூல்ல தெரியும் ஹைட்ரஜன் டிசோசியேட் ஆயிடுச்சுனா H+ OH மைனஸ், ஏன்னா ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், எலக்ட்ரான் அதிகமா எடுத்துக்கும். இது H+ ஆ மாறிடுது. நம்மகிட்ட ஆக்சிஜன் இங்க இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஜனுக்கு வந்து மோர் எலக்ட்ரோ டென்சிட்டி அதிகமா இருக்கு, எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ். சோ இந்த H+ தன்னை நோக்கி இழுத்துக்கும், அப்சார்ப் பண்ணிக்கும். இழுத்துச்சு அப்படின்னா OH ன்னு சொல்லி மாறிடுச்சு. சோ காம்பவுண்ட் கிடைச்சிருச்சு. இதுதான் என்ன அப்படின்னா திஸ் இஸ் ஃபங்க்ஷனல் குரூப், திஸ் இஸ் ஆல்பா கார்பன், இது பீட்டா கார்பன். சரிங்களா? அப்ப பீட்டா கார்பன்ல OH குரூப் இருக்கு. அப்ப பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைட் which is known as aldol, அதுதான் கிடைச்சிருச்சு ஆல்டால். சரிங்களா? இப்ப ஆல்டால் கிடைச்சிருச்சு. ஆல்டால் இருந்து ஆல்டால் கண்டென்சேஷன் சப்ஸ்டன்ஸ் எப்படி ப்ராடக்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னா ஒண்ணுல ஃபோர்த் ஸ்டெப் டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் பண்றது. அந்த பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைட் எடுத்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஹீட் பண்ணும்போது ஒரு வாட்டர் மாலிக்யூல் லூஸ் பண்ணும். எப்படி சார் வாட்டர் மாலிக்யூல் லூஸ் பண்ணும்? இந்த கார்பன் இருக்கிற இந்த OH குரூப் என்ன ஆகும் அப்படின்னா OH வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டு போயிடும். அப்படின்னா இதுல கூடிய இந்த கார்பன் பாண்ட் இருக்கு, இதுல இருக்க எலக்ட்ரோ நெகட்டிவ் சார்ஜஸ் அதிகமா எடுத்துட்டு OH மைனஸ் போயிடும். இந்த CH2 இருக்கு இல்லைங்களா, இந்த CH2 ல இருந்து ஆக்சுவலா இந்த CH2 ல இந்த ஹைட்ரஜன் ஆக்சுவலா இந்த ஹைட்ரஜன் இப்படி தான் இருக்கும். இதுல என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட்ரஜன் விட கார்பன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். சோ இதுல கூடிய எலக்ட்ரான்ஸ் கார்பன் தன்னை நோக்கி இழுத்துக்கும். சோ ஆட்டோமேட்டிக்கலா ஹைட்ரஜன் வந்து லெஸ் எலக்ட்ரோ சார்ஜ். சோ லெஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் மோர் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கக்கூடிய OH இது ரெண்டும் சேர்ந்து மைனஸ் வாட்டர் மாலிக்யூல் வெளியில போயிடும். சோ இது பாசிட்டிவ் சார்ஜஸ் வெளியில போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது நெகட்டிவ் சார்ஜ், இந்த கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? இந்த பாசிட்டிவ் நெகட்டிவும் ரெண்டும் கம்பைன் ஆகி டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் அர்த்தம். சோ ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னா ஆல்பா பீட்டா unsaturated carbonyl compound, that is called aldol condensation. சரிங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த இப்ப நான் நடத்தின ரியாக்ஷன் மெக்கானிசம் ஈஸியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை உங்களுக்கு ஷார்ட்டா ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன்ல இட் நீட் அப்படின்னா ரெண்டு ரியாக்ஷன் பண்ணக்கூடிய ரெண்டு சப்ஸ்டன்ஸ்லும் அட்லீஸ்ட் இட் மஸ்ட் பி தேர் ஒன் ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம். That aldehydes when it is undergoes self condensation process will give
beta hydroxyaldehyde, that is called aldol, and the beta hydroxyaldehyde, when it undergoes dehydration process, it will give alpha beta unsaturated aldehyde, that is called aldol condensation reaction. அதுக்கான மெத்தட்ஸ் தான் பார்த்திருக்கோம். சரிங்களா? சரி, இன்னைக்கு நடத்திருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் வேற வீடியோஸ் உங்களுக்கு வேற மாதிரி வீடியோஸ் இன்னும் வேணும் அப்படின்னா உங்களுடைய சஜஷனை கண்டிப்பா சொல்லுங்க. அதை தகுந்தபடி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ so much.